ஊற்றிவிட்டான். இதனால் தான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை மறந்து, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று கூறுகிறான். அவன் மீது இருக்கும் கர்த்தருடைய அபிஷேகத்தை அவன் உணராமல் பேசிக் கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, ஆகாபாலும் ஏசபேலாலும் இவனை கொல்ல முடியாது என்பதை உணராமல் இருக்கிறான். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் எலியாவை கொலை செய்யும்படியாய் எங்கு தேடியும் காணாதபடிக்கு கர்த்தர் எலியாவை ஒளித்து வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, அந்த கொடிய பஞ்ச காலத்தில் கூட எலியாவை எந்த குறைவும் இல்லாமல் போஷித்தார். அப்படி அவனை கர்த்தர் கண்ணின் மணி போல காத்து வந்தது ஒரு நொடியில் அவனை அழித்து போடவா? கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்காமலே சாகவா? இன்றைக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட சிந்தனை உங்கள் உள்ளத்தில் எழுந்தால், உங்கள் மீது உள்ள கர்த்தருடைய அபிஷேகத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உங்களுடைய அழைப்பை எண்ணி பாருங்கள். அவர் இதுவரை உங்களை நடத்தி வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், ஆபத்தான சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை கண்மணி போல காத்து வந்த கர்த்தர் இப்பொழுது உங்களை கைவிட்டு விடுவாரா? கர்த்தர்